ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். லிங்க் நம்மளை பற்றி பார்க்க அப்படின்னா நம்மளுடைய ஜம்ப் ஃபெஸ்ட்டாக ஃபைனலி ஓவர் ஆயிடுச்சுப்பா. அதில் 2 நாள் நடந்துச்சு. 2 நாள் அனிமேக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு நாளாக இருந்துச்சுப்பா இந்த 2 நாளுமே. ஆனால் டே 1 கூட நான் அவ்வளோவா பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன். டே 1 நிறைய அனிமேஸ் வந்துச்சு. அதை கூட நான் கார்டில் கூட கொடுக்குறேன். டே 1 அப்டேட்ஸ் நான் ஆல்ரெடி போட்டேன். செக் பண்ணி நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன்ப்பா. டே 1 அப்டேட்ஸ் பார்க்காட்டி பாருங்கள். டே 2ல் தான் பார்த்தீங்கன்னா மேஜரான நிறைய அனிமேக்கு அப்டேட்டை குமிச்சிருக்கானுங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்மளுடைய டாக்டர் ஸ்டோனு, ப்ளீச், ஒன் பீஸ், அப்புறம் நம்மளுடைய பிளாக் க்ளோவர் சொல்ல போகிறது. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்மளோட பிளாக் க்ளோவருக்கு தான். அதுக்குமே நிறைய அப்டேட் கொடுத்துருக்கானுங்க. இந்த மாதிரியான மேஜரான அனிமேஸ்க்குலாம் இந்த டே 2ல் தான்ப்பா நிறைய அப்டேட் கொடுத்துருக்கானுங்க. இந்த வீடியோவில் நம்ம டே 2ல் என்னென்ன அனிமேலாம் சொல்லியிருக்கானுங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா. ஏன்னா நம்ம சேனல் 3000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆகிறதுக்கு 30 சப்ஸ்கிரைப் தான் தேவைப்படுறீங்க. இந்த இயர் எண்டுக்குள்ளே நம்மளை அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். கீழே பக்கத்தில் ஹைப்புன்னு ஒன்று இருக்கும். ஹைப்பையும் நம்மளுக்கு கொடுத்து ஹைப் பர்சன்டேஜ் ஏற்றி விட்டுங்க. ஓவரா பேசாமல் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டாக இந்த அனிமேலேருந்து ஆரம்பிக்கலாம்னா நம்மளுடைய ப்ளூ பாக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. பயங்கரமான ஒரு ரொமான்ஸ் அனிமே. நெட்ஃப்ளிக்ஸில் விட்டதில் எனக்கு பிடிச்ச ஒரு அனிமேன்னு சொல்லலாம் ப்ளூ பாக்ஸ். ப்ளூ பாக்ஸோட சீசன் 2க்கு தான் நான் ஈஸியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னடா கொடுப்பீங்களா மாட்டிங்களா, ஏதாவது அப்டேட் வருமா வராதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி ஒரு நல்ல நியூஸாகவே சொன்னானுங்க. 2026 நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுவும் ட்ரீசர் எதுவுமே தரல. ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு கீ விஷுவல் மட்டும் லான்ச் பண்ணானுங்க. அந்த கீ விஷுவல் கூட நம்ம காட்டுறோம்ப்பா. அதை மட்டும் லான்ச் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபியூச்சரில் வருவோம், மோர் டீட்டெயில்ஸோடு நாங்கள் ஃபியூச்சரில் உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ பாக்ஸ்காரங்க பரட்டியாட்டி கிளம்பிட்டானுங்க. என்னடா நீங்கள் வந்தீங்க, என்னதுக்கு வந்தீங்க, எதுக்கு போனீங்க அப்படிங்கிறதும் தெரியாமல் வந்துட்டு கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ப்ளூ பாக்ஸ்காரங்க கிளம்பிட்டாங்க. எனிவே 2026க்குள்ளே இந்த அனிமே வந்தால் எனக்கு போதும். ஏன்னா 27, 28ன்னு சொல்லி நம்மளுக்கு ரொம்ப டேட்டை டிலே பண்ணாமல் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க பார்த்தீங்களா. அந்தபடி பார்த்தீங்கன்னா உங்களை பாராட்டணும். அடுத்த அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற அனிமே எப்போவுமே டாப் ரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு அனிமே நம்மளுடைய ப்ளீச் தான்ப்பா. ப்ளீச்சோடைய 1000 இயர் பிளட் ஆர்க் வரப்போகுதான்ப்பா. 4th கோர். 4th கோர் எப்போ வரப்போகுது, நானும் வெயிட்டிங்கில் இருக்கிறேன். ஜூலை மாதத்தில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஜூலை 2026 கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் ஸ்டில் இன்னும் நம்மளுக்கு டேட் நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இனிவே இந்த அனிமே வரப்போகுது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னே சொல்லலாம். என்ன தான் இவங்க கொண்டு கொடுத்தாலுமே இந்த கிரன்ச் ரோல்காரன் எப்படியா இருந்தாலும் இந்த அவார்டுங்கிறத நம்ம ப்ளீச் கண்ணிலே காட்ட மாட்டான். என்ன ப்ராப்ளமே தெரியல. அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஏதோ சண்டை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டான் ப்ளீச்சுக்கு மட்டும். கிரன்ச் ரோல் எப்போவுமே ப்ளீச் ஒரு 100 அனிமே தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த இது நம்ம கிரன்ச் ரோல் பழக்கம் தான் வேணும். நம்ம ப்ளீச்சை எப்போவுமே 100 பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. எனிவே இந்த ப்ளீச் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது மட்டும் தானே அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணானுங்க அப்படின்னா இது மட்டும் கிடையாது. ஏதோ லைட் நாவல் கொடுக்க போகிறானுங்களாம் ப்ளீச் தரப்புலேருந்து. டோன்ட் ப்ளீச் மை ஃபீஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாவல் வரப்போகுதான்ப்பா. இது யார் ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா ரியோஹோ நரிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் பேர். ஜாப்பனீஸ் நேம் தான் நம்மளுக்கு வாயிலியன் வளைய மாட்டேங்குது. இனிமேல் இவங்க தான் எழுதியிருக்காங்க போல இருக்கே. இது நைட் நாவலுமே வரப்போகுது. அடுத்து நம்மளுடைய ப்ளீச் தரப்புலேருந்து நியூ கேம் ஒன்று வரப்போதான், மொபைல் கேமு. ப்ளீச் மிரர் ஹை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேமு. இதுக்கான ஒரு ட்ரீசர் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் விஷுவல் கீ மாதிரி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இந்த கேம் சம்மரில் நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிற நியூ இன்ஃபர்மேஷன் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ப்ளீச் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கு ஏதாவது ட்ரெய்லர் கொடுத்தானுங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ட்ரெய்லருமே லான்ச் பண்ணிட்டானுங்க. ட்ரெய்லருமே செக் பண்ணி பாருங்கள். மரணமாக தான் இருந்துச்சு. நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அனிமே டாக்டர் ஸ்டோனோடைய சயின்ஸ் ஃபியூச்சரோட கோர் 3 ஃபைனல் கோர்னே சொல்லுங்கள். ஃபைனல் கோர் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. டேட்டுன்னு சொல்ல முடியாது, மந்த்தை மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. எப்போ ஷெடியூல் பண்ணியிருக்கானுங்கன்னா ஏப்ரல் 2026 இந்த அனிமே வரப்போதான்ப்பா. ஃபைனலி மந்த்தையாவது சொல்லி தொலைஞ்சானுங்களே. இந்த அனிமேக்கு எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு கீ விஷுவலை மட்டும் கொடுத்து லான்ச் பண்ணிக்கிட்டு இன்னும் எப்போ வரப்போகுதுன்ற ஒரு டேட்டு கொடுக்காம கீ விஷுவலை மட்டும் லான்ச் பண்ணிக்கிட்டு நம்மளை கடுப்பேற்றிக்கிட்டு இருந்தானுங்க. இனிவே இந்த அனிமே ஏப்ரல் 2026 வரப்போகிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து ஒரு ட்ரெய்லரை கொடுத்து இப்போயாவது உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பிச்சு வச்சிருக்கானுங்க. ஃபைனலி நம்ம டாக்டர் ஸ்டோனை நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்க்க போகிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டாண்டானாடான். டாண்டானாவுடைய சீசன் 3 நாங்கள் 2027 தான் வருவோம் அப்படிங்கிறது இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டாக்கு முன்னாடியே அவங்க அப்ரூவ் ஆகிட்டானுங்க. நாங்கள் பெருசாலாம் எதுலையும் எதிர்பார்க்காதீங்கப்பா ஜம்ப் ஃபெஸ்ட்டால் அப்படிங்கிற மாதிரி 2027 தான் வருவோம் அப்படின்னு ஜம்ப் ஃபெஸ்ட்டாக்கு முந்தின நாளே சொல்லிட்டாங்க. அதனால் இவங்கள்ட்ட நம்ம எதுவுமே ஆல்ரெடி பெருசாக எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரியே அவங்க ஜஸ்ட் ஒரு கீ விஷுவல் மட்டும் நியூவாக ஒரு கீ
விஷுவல் லான்ச் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அனிமே பிளாக் க்ளோவர். ஸோ பிளாக் க்ளோவரோட சீசன் 2 என்ன ப்ரோ சீசன் 2 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஏன்னா வரப்போகிறது சீசன் 5. ஆனால் இது வரைக்கும் இருக்கிற எபிசோட் 170 எபிசோட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 170 எபிசோடையும் சேர்த்து ஒரு சீசனாக மாற்றிட்டானுங்க. ஏன்னா ஏதோ அன்னெசரியாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஏதோ வாங்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேச்சு போகுது. ஸோ அதனால் பிளாட்ஃபார்ம் மாறுது அப்படிங்கிறனால ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு எபிசோட்ஸை பூரா சீசன் 1 வச்சுட்டானுங்க. ஸோ சீசன் 2 வந்து இப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது 171வது எபிசோட சீசன் 2 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. இந்த சீசன் 2 எப்போ வரப்போகுதுன்னா 2026 தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அந்த ட்ரெய்லரில் வந்து ஆல்ரெடி இருக்கிற எபிசோட்ஸை வந்து ஜஸ்ட் அங்கிட்ட இங்கிட்ட ஒரு கிளிப் எடுத்து போட்டு சீசன் 2 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் கிளிப் மட்டும் வச்சுருக்கானுங்க. ஆனால் ஸ்டில் இந்த அனிமே வந்து ட்ரெய்லர் மட்டும்தான் விட்ருக்கானுங்க. ஸோ ஒரு போஸ்ட் விஷுவல் கீயுமே விட்ருக்கானுங்க. ஆல்ரெடி இருக்கிற விஷுவல் கீக்கு வந்து சிவப்பு கலர் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு விஷுவல் கீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஆனால் 2026 வரப்போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தானுங்க பார்த்தீங்களா, அது போதும்ப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி 2026 தான் நாங்கள் வருவோம் அப்படின்ற மாதிரி கிரன்ச் ரோல்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க. ஆனால் 26ங்கிறத மென்ஷன் பண்ணது அப்படியே தூக்கிட்டானுங்க. அப்போயே ஒரு பதட்டமாகி போச்சு. 2027 ஒரு வேளை வரப்போகுதா, இல்லை 27 வராதா, 28 வருமா அப்படிங்கிற மாதிரி ஸோ பீதியை கிளப்பி விட்டானுங்க. எப்படா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் ஆகி போச்சு. ஸோ எனிவே இப்போ வந்து பிளாக் க்ளோவர் வந்து சீசன் 2 நாங்கள் வந்து 2026 லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானுங்கப்பா. ஸோ எத்தனை எபிசோட்ஸ் கொண்டு வர போகிறானுங்கன்னு தெரியல. வெறும் 12 எபிசோட் கொண்டு வந்ததுனால எனக்கு பத்தாது, இன்னும் எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும். எப்படியோ பார்த்தாலும் ஒரு 50 எபிசோட கொண்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோணுது. எப்படியும் கொண்டு வர மாட்டானுங்க, ஒரு 12 கிட்ட தான் கொண்டு வருவானுங்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எனிவே சீசன் 2 வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஸோ அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெய்லர் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ அந்த ட்ரெய்லர் வந்து நம்மளோட ஆஸ்டாவோட வாய்ஸை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நான் வந்து பிளாக் க்ளோவரை இங்கிலீஷ் டப்பில் தான் பார்த்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஸோ ஜாப்பனீஸில் உடையில எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக தெரில. ஆனால் அந்த மூவி ஒன்று விட்டானுங்க பிளாக் க்ளோவரில் ஒரு மூவி. ஸோ அதை ஜாப்பனீஸ் டப்பில் பார்த்தேன். அதை வச்சு தான் எனக்கு வந்து வாய்ஸ் வந்து டிஃபர் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ எத்தனை பேர் பிளாக் க்ளோவரை ஜாப்பனீஸ் டப்பில் பார்த்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த டப்பு வந்து ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மட்டும் தான் தோணுது. ஸோ யாருமே அதை பற்றி பேசலை. அது வந்து என்ன ஏதுன்னு எனக்குமே புரியல. ஸோ ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம வண்டியை ஒன் பீஸ் பக்கத்து திருப்பலாங்க. ஸோ ஒன் பீஸ் தரப்பில் தான் அவ்வளோ அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னடா ஒன் பீஸ் இப்படி ஆகிட்டீங்களா, இவ்வளோ அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். என்னடா ஆச்சு, எதுவும் மதம் தான் கொடுத்துருச்சா, எப்படி வந்து அப்டேட்டை குமிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. அவ்வளோ அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ என்ன தான் உங்களுக்கு அவ்வளோ அப்டேட் கொடுத்தாலும் ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம், அதாவது 6 மாதம் கேப் எடுக்க போகிறேன்ட்டாங்க பார்த்தீங்களா, அது இன்னும் வந்து மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு. 6 மாதம் கேப் எடுக்க போகிறேன்ட்டிங்களா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய குறையாவே தெரியுது. இதில் 6 மாதம் கேப்பு, 6 மாதம் எபிசோடு, 3 மாதமாக ஸ்ப்ளிட் பண்ணி எபிசோடு வரப்போகுதுன்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். ஸோ என்ன தான் நீங்கள் அப்டேட் கொடுத்தாலும் அந்த கரை மட்டும் போகவே போகாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்கானுங்க அப்படிங்கிறத நான் வரிசையாக ஆரம்பிக்கிறேன். நம்மளோட ஏப்ரல் 5ஆம் தேதியிலேருந்து ஒன் பீஸோடைய எல்பா ஆஃப் ஆர்க் வந்து ஆரம்பிக்க போதான். ஸோ அதோடைய நியூ ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ட்ரெய்லர் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்மளோட எல்பா ஆஃப் ஆர்க்கில் நம்மளுடைய கேரக்டர்லாம் எப்படி இருப்பாங்க, ஸோ ஒன் பீஸ் நம்ம லூஃபி கேரக்டரு, ஸோ லூஃபியோட நியூ ட்ரெஸ் காஸ்டியூம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ரிவீல் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதுக்கப்புறம் நியூவாக ஒரு பிவி, ஸோ நம்மளுடைய கீ விஷுவல் போஸ்டருமே லான்ச் பண்ணியிருந்தானுங்கப்பா. ஸோ அதையுமே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். அப்படியே நம்ம ஒன் பீஸோடைய லைவ் ஆக்ஷன் நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலேருந்து ஸோ அதோட சீசன் 2 வந்து இப்போ ஆல்ரெடி வரப்போகுது இல்லையா, மார்ச் 10ஆம் தேதி வரப்போகுது இல்லையா 2026. ஸோ அதுக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லருமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட சாப்பரை வச்சு தான் ஆரம்பிச்சிருந்தானுங்க. ஸோ சாப்பர் நாமி தான் எடுத்தோன்னு வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதை அப்படியே ஆரம்பித்தானுங்க. லைவ் ஆக்ஷனுமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுப்பா அந்த ட்ரெய்சரு. ஸோ அதுக்கப்புறம் சீசன் 3யும் இன்னும் ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டானுங்க. அடுத்து ஒன் பீஸோடைய சாப்பரை வச்சு நியூ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறாங்கனால மினி ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். அது நம்மளுக்கு எப்படி வரப்போகிறது இல்லை. ஸோ அது ஜாப்பனீஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ ஜனவரி 5லேருந்து ஆரம்பிக்க போகிறானுங்களாம் சாப்பருடைய மினி ப்ராஜெக்ட். சும்மா நம்மளுடைய சாப்பர் வந்து நம்மளோட ரியல் வேர்ல்டில் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஸோ அதை வச்சு ஒரு மினி அனிமே வந்து ஷூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்மளுடைய ஓடா கன்ஃபார்ம் பண்ணது தான். ஸோ ஒன் பீஸோடைய நியூ மூவி ஒன்று வந்து வரப்போகுது, ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருப்பா. ஸோ மூவி வந்துச்சுன்னா அது தேட்டரில் கண்டிப்பாக வரும். நம்ம இந்தியாவுக்கு வரும்போது கொளுத்துறோம் தேட்டர், அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் எனக்கு வந்து தோணிக்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு வந்து ஒன் பீஸுக்கு அந்த மூவி வரப்போச்சுன்னா அவ்வளோ ஹைப்பாக இருக்கேன். ஸோ வரட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒன் பீஸோடைய ரீமேக், ஸோ அடுத்த அதாவது ஆல்ரெடி ஓல்டு எபிசோட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது பூரா ரீமேக் பண்ணி விடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னிருந்தானுங்க. ஸோ அதுவுமே ஸ்மூத்தாக ப்ராக்ரஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ அடுத்து நெட்ஃப்ளிக்ஸோடைய லைவ் ஆக்ஷன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதோட தமிழ் வாய்ஸ் ஆக்டருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மகேஸ்வரி தனசேகர் அப்படிங்கிறவங்க தான் ஸோ நம்மளுக்கு தமிழில் வாய்ஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ நிறைய வாய்ஸ் வந்து சொல்கிறேன், அதாவது சாப்பருக்கு சொல்கிறேன். ஸோ சாப்பருக்கு யார் வாய்ஸ் கொடுத்தாங்கன்றத சொல்கிறேன், நான் யார் சொல்கிறாங்கன்னே சொல்லாமல்
விட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தானுங்க. ஸோ தமிழ் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து தெலுங்கு, ஹிந்தி எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழுக்கு மட்டும் யார் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேனப்பா. இவ்வளோ அப்டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க ஒன் பீஸ் தரப்புலேருந்து. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்த அனிமேஸ்லாம் வெறும் ஜஸ்ட் ஒரு விஷுவல் கீ, ஒரு ட்ரெய்லரு அப்படி இப்படி தான் போயிருந்தானுங்க. இவனுங்க என்னடானா குமிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ அப்டேட்டை கேட்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லா அப்டேட்டும் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஒன் பீஸ் தரப்புலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் நம்ம செயின்சா மேன் பக்கத்து வரும். ஸோ செயின்சா மேனோட இன்டர்நேஷனல் அசாசின் ஆர்க் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. சின்னதாக ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்கானுங்க, அடுத்ததாக ஒரு விஷுவல் கீ விட்டுருக்கானுங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அந்த அனிமே எப்போ வரப்போகுது அப்படிங்கிறலாம் சொல்லலை. ஸோ நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் தான் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ அஃபீஷியலாக கன்ஃபார்ம் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ செயின்சா மேனோட இன்டர்நேஷனல் அசாசின் ஆர்க் வரப்போகுது அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அப்படி நம்ம ஹைக்யூவில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹைக்யூவோடைய மூவி 2 மூவி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஎஸ்டி லிட்டில் ஜெயண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூவி, அதுக்கப்புறம் த பிளேஸ் வேர் மான்ஸ்டர் கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூவி. இந்த 2 மூவி 2027 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஹைக்யூ சைட்லேருந்தே. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் வந்து நாங்கள் மோர் அப்டேட்ஸ் வந்து தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டானுங்க. ஸோ இந்த 2 மூவி இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கப்பா. என்ன ப்ரோ இவ்வளோ அப்டேட் சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை மட்டும் மிஸ் பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு தோணிருக்கும். அதுதான் நம்மளோட டீமன் ஸ்லேயர் கிமிட்சு நோ யாய்சுபா. ஸோ அந்த மூவி எப்படா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஈகிலே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அது சம்மந்தமாக டீமன் ஸ்லேயர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டுமே தரல அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு உண்மை. ஸோ டீமன் ஸ்லேயர்லேருந்து ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டானுங்க. ஆல்ரெடி உள்ள வந்த மூவிஸ்க்கு மட்டும் இது மாதிரி கொடுத்துட்டு ஸோ கிளம்பிட்டானுங்க. அடுத்த மூவிக்கு வரப்போகுது 2027 வரப்போகுதுங்கிறது ஆல்ரெடி சொன்னது தான். 27 வரப்போகுதுன்னு நீங்கள் ஏதாவது ட்ரெய்லரு இல்லை ஜஸ்ட் ஏதாவது விஷுவல் கீ அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே கொடுக்கல. ஓடிடி கூட டேட்டு அனௌன்ஸ் பண்ணாமல் ஸோ அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க டீமன் ஸ்லேயர் தரப்புலேருந்து. அவங்க தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் வரலப்பா. ஸோ அடுத்த ஃபியூச்சரில் ஏதாவது அப்டேட் கொடுத்தானுங்கன்னா நான் சொல்கிறேன் இப்போதைக்கு. ஸோ ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இது வரைக்கும் வந்து டே 2 வரைக்கும் வந்து எல்லா அப்டேட்டையும் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ டே 1 நேற்றே போட்டேன், டே 2 இன்னையோட முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் இது வரைக்கும் வந்து ஜம்ப் ஃபெஸ்டில் வந்து ஈவெண்ட்டில் வந்து அனிமேஸ்லாம். ஸோ இதை தவிர்த்து நிறையா வந்துச்சு. ஸோ நிறைய அனிமே வந்துச்சு. அதெல்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரியல. ஸோ சொல்லி டைமெல்லாம் இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணமும் இல்லை. அதனால் ஸோ இந்த அனிமேஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் போய் பாருங்கள். ஸோ ஏன்னா டே 2ல் இருக்கிற எல்லா அப்டேட்டுமே நான் மேக்ஸிமம் அதில் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன அனிமே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுங்கப்பா. ட்ரெய்லர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க. ஸோ இத்துடன் உங்கள் அந்த விளைப்பெறுவது நான் உங்கள் அனி குருஜி.